வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு அதிரடியான கதைகளத்துல நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஜெயாவையும் தமிழையும் கழுத்தை குத்தி வெளியே தள்ள மாதிரி போடி, நீதானே இந்த ஜெயா இங்க வரதுக்கு காரணம். என்னோட கணவரையும் யான் அனுமதி இல்லாம நீ இங்க கூட்டிட்டு வந்து திதி கொடுக்க வைக்கிறியா? உன்னை விட மாட்டேன்டி. நீ இந்த வீட்டு மருமகளே இல்லை. அவ்வளோ கோபம் உன் மேல இருக்கு அப்படின்னு வந்து மீனா கழுத்தை குத்தி வெளியே தள்ளுறாங்க. ஒரு கட்டத்துல தன்னோட தங்கச்சியையும் தங்கச்சி மகளும் இப்படி கஷ்டப்பட்டதை வந்து பிரகாஷால வந்து பார்க்க முடியல. என்ன இவ ஏன் இப்படி கழுத்தை குத்தி வெளியே தட்டியா? இப்போ நான் ஆதரவு என் தங்கச்சிக்கு கொடுக்காட்டுனா எந்த காலத்துலேயும் நான் கொடுக்க முடியாது. நான் இருந்த நடிப்பு போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பிரகாஷ் கலங்குறாங்க. அப்படியே ஜெயாராணியையும் தமிழையும் பிடிச்சி தூக்கி அரவணைக்கிறாங்க. அதிர்ச்சியில் நிற்கிறாங்க நம்ம மீனா. ஜனகமா என்னது என் பையன் நல்லா இருக்கானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. போதும், இதுக்கு மேலே யாசாத மீனா. என்னோட ஜெயா எனக்கு வந்து நல்லா தெரியும். அவள் எப்படி, அவளோட புருஷன் எப்படின்னு. அவள் என்னோட நிலைமைக்கு காரணம் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. என்ன நீங்கள் நல்லா தான் இருக்கீங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல மீனா கேட்க நேரம் ஆமாம் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. அதே நேரத்தில் இந்த பாரு அம்மா, நீ வந்து என் மேலே வந்து பாசம் உனக்கு அதிகம்தான். ஆனால் ஜெயா வந்து செய்யாத தப்புக்கு எதுக்காக வந்து அவளுக்கு புருஷனை வந்து பழியை ஏற்றுக்கிட்டு தெரியணும். என்னோட நிலைமைக்கு அவங்க காரணம் இல்லை. அப்போ யாருடா காரணம்? இத்தனை வருஷம் நீ இப்படி இருந்தால இப்போ நீ வந்து நல்லா ஆயிட்ட. இது எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அப்படி இத்தனை வருஷம் வாழ்க்கையை முடிக்க அளவு வருஷத்தை வேஸ்ட் ஆக்குனது வந்து உன்னை இந்த நிலைமைக்கு படுத்தி உன்னை கஷ்டப்படுத்தினது ஜெயா புருஷன் தானே அப்படின்னு வந்து கேட்க நேரம் வாயை மூடுமா. அவளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் உன் பின்னாடி நிற்கானே அந்த கணேசன் தான் அப்படின்னு சொல்ல நேரம் கணேசன் அரண்டு போய் நிற்கிறாங்க. என்ன இந்த பிரகாஷ் நல்ல நிலைமையில தான் இருக்கானா? இவனை எல்லாம் வந்து கொன்னுகிட்டு அவளை சுத்தையும் ஆட்டையை போட்டுட்டு போயிடலான்னு பார்த்தேன். ஆனால் இனி ஒன்றும் நடக்காது போல இருக்க அப்படின்னு வந்து கங்கணம் கெட்ட நேரம் நம்ம பிரகாஷ் வந்து கணேசனுக்கு 5-6 கொடுக்குறாங்க. கொடுத்து என்னடா நினச்சிக்கிட்ட, என் தங்கச்சியையும் அவங்க பிள்ளைங்களையும் வந்து வெறுத்து ஒதுக்க அளவுக்கு நீ இந்த வீட்டில் எல்லாத்துட்டையும் நடிச்சிருக்க, நீ தான் காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்கங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சிபிக்கு வந்து அப்பா கிட்ட வந்து பேசுறதுக்கு ஒரு குற்ற உணர்வு. அப்பாவோட நிலைமைக்கு நாம தான் காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல. ஆனால் அதெல்லாம் வந்து தவிடுபொடியாக்கும் விதமாக ஒரு கட்டத்தில் நம்ம தமிழ் வந்து மாமா வந்து பேச வராங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்பான்னு கெட்டி பிடிச்சி கதறி அழுறாங்க. அதோட அப்பா நிலைமைக்கு இந்த கணேசன் மாமா தான் காரணம்னா அவர் இந்த வீட்டில் இனிமேல் இடம் கிடையாது அப்படின்னு வந்து பெட்டி படுக்கைகளை சுருட்டிக்கிட்டு நம்ம கணேசனை வீட்டை விட்டு போக வைக்கிறாங்க நம்ம சிபி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா நம்ம திதி கொடுக்கறதுக்காக நம்ம ஜெயாராணி அவங்க அன்னை பிரகாஷையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம தமிழ் இவங்களெல்லாம் கார்ல அனுப்பி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம அம்மா கூட சேர்ந்து இந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு வந்து திதி கொடுத்துட்டு இருக்க நேரமே நம்ம மீனாவோட ஃபோனு இங்கே மாட்டிட்டு நம்ம ஃபோனை எடுக்காமல் வந்துட்டோம். இங்கே போனால் கிடச்சிடும், திரும்பி வந்து போகலாம் அத்தை அப்படின்னு வந்து சொன்னாரோம். மீனாவோட ஃபோனு முக்கியம் இல்லை, போவோம் அந்த இடத்துல போய் பார்க்கலாம், அவன் மொபைல் அங்கே கிடக்கானி அப்படின்னு வந்து ரிட்டன் வராங்க. காரில் வந்த இடத்துல தான் பூகம்பம் வெடிச்சிட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பிரகாஷை வச்சு வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஜெயராணி வந்து திதி கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே அத்தை அப்படின்னு வந்து கோவத்தில் கத்த நம்ம ஜனகம்மா ஓடி வராங்க. என்னாச்சு என் மருமகளுக்கு அப்படின்னு வந்து வராங்க. வந்தவருங்க சாக்காவி நிற்கிறாங்க. ஜெயாராணி இவ எப்படி எங்க ஏண்டி என் புருஷனை இழுத்துட்டு வந்து இங்கே என்ன காரியம்டி பண்ணுற? என் புருஷனை நீ எதுக்காகடி இங்கே கூட்டிகிட்டு வந்த? உனக்கு அறிவு இல்லை, கம்பெனியில் வேலைக்கு வைக்காதுங்கன்னு அத்தை உங்கள்கிட்ட சொன்னேனே. இப்போது அவளை விட்டு இன்னும் பார்த்தீங்களா என் புருஷனையே இங்கே கொண்டு இழுத்து கொண்டு விட்டுருக்கா. இவ எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ஜனகம்மா அப்படியே மறண்டு கண்ணீரோடு நிற்கிறாங்க. இந்த ஒரு காரியம் இவ பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல நம்ம தமிழ் வந்து மன்னிச்சிருங்க ஜனகாமா, நான் இதை வேணும்னு பண்ணலை, வந்து அவங்க பசங்க தான் பண்ணுனா நல்லது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் வேற முடிவு எனக்கு எடுக்க தெரியல, அதுக்காக தான் நான் இவங்க 2 பேர்த்தையும் வர வச்சு பண்ணினேன், தப்பு என் மேலே, தண்டனையை எனக்கு கொடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் மீனாவுக்கு தாங்க முடியல. என் புருஷனோட நிலைமைக்கு காரணமே இந்த ஜெயாராணின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஜெயாராணிக்கு இவ இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாளே இந்த தமிழ், இப்போ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல 2 பேர்த்தையும் கழுத்தை குத்தி வெளியே
வெளியே தள்ளுறாங்க. நம்ம ஜெயாராணியையும் தமிழையும் இந்த பாருங்க, இனிமேல் என் கண்ணில் முடிக்கக்கூடாது. இந்த ஜெயாராணிக்கு சப்போர்ட் பண்ணி நீ வந்து என்னையே வந்து அவமானப்படுத்திட்டால தமிழே, இனிமேல் என் மருமக அப்படின்னு வந்து அந்தஸ்தை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து தள்ளி விடுறாங்க. நம்ம தங்கச்சி கீழே விழுந்தா அன்னை தாங்குமா, அப்படிதான் நம்ம பிரகாசம் இவ்வளோ காலம் நடிச்சிட்டு இருந்தோம். ஆனால் என் தங்கச்சிக்கும் தங்கச்சி பிள்ளைக்கும் ஒரு அவமானம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நான் வந்து இருக்கும்போது அப்படி ஒரு அவமானத்தை நடக்க விடுவேனா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கை தாங்களா நம்ம ஜெயாராணியை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே அரண்டு போகிறாங்க நம்ம ஜனகாமா. என்னது பிரகாஷ் நல்லா தான் இருக்கானா, என்னோட செல்லம், நான் வந்து எப்படியெல்லாம் அவனை பார்க்கணும்னு நினச்சினோ அப்படி பார்த்துட்டேன் கடவுளே, இந்த குடுப்பனை போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஜனகாமா கண்ணிலேருந்து கண்ணீர், ஆனந்த கண்ணீர் சந்தோஷத்தில் வந்து பொங்குது. நம்ம மீனாவுக்கும் ஏகப்பட்ட சந்தோஷம். இத்தனை வருஷமா என் புருஷன் படுக்கையில் கிடந்தாரு, ஆனால் இன்னைக்கு அவருக்கு தங்கச்சிக்கு ஒன்றுனா எப்படி அழகாக வந்து அவர் பாசத்தை வெளிப்படுத்துகிறாரு, இதுவே எனக்கு போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல என்னங்க நீங்கள் வந்து நல்லா தான் இருக்கீங்களா அப்படின்னு வந்து கண்ணீரோடு கேட்க நம்ம கணேசனுங்க அடடா பாலா போன பிரகாஷ் இப்படி எழுமி நிற்கிறான் கல்லுரண்டு கணங்கா, இப்போ என்னடா பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தில் நம்ம கணேசன் வந்து அப்படியே வந்து மிரண்டு நிற்கிறாங்க. இவன் இறந்துருவான், இவனுக்கு சொத்தை எல்லாம் சிவியையும் வர்ஷினியையும் ஏமாற்றி அவளத்தையும் சுருட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து நினைச்சா இது என்னடா புது சோதனையாக இருக்குது. இவன் நல்லா தான் இருக்கானா, இவனுக்கு நான் ஒவ்வொரு நாளும் ஸ்லோ டோஸில் வந்து மருந்தை ஏற்றி இவனை கொல்ல பார்த்தனே, ஆனால் இந்த தமிழ் கேமராலாம் ஃபிட் பண்ண பிறகு நான் கொடுக்கல, அதோட இதுதான் விளைவு. இப்போது இவன் நல்லா இருக்கான் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அம்மா எதுக்கு வந்து ஜெயா மேலேயும் ஜெயா புருஷன் மேலேயும் இவ்வளோ கோவப்படுற, என்னோட நிலைமைக்கு நிச்சயமாக சொல்லுறேன், ஜெயாவோ ஜெயா புருஷனோ காரணம் இல்லை, போடா நிறுத்து, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னார். இத்தனை வருஷம் நீ வந்து நம்பிட்டு மூட நம்பிக்கையாக நம்பிட்டு இருக்காமா, உண்மையான காரணம் அவன் இல்லை, யார் காரணம்னு எனக்கு தெரியும், அப்போ நான் சொல்லுடா, இப்போவே என் துப்பாக்கி எடுத்து நான் சுட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொன்னாரன். வேற யார், உன் பின்னாடி நிற்கிறானே அந்த கணேசன் தான் காரணம் அப்படின்னு வந்து சொன்னாரன். என்னங்க அன்னை மேலே இவ்வளோ பெரிய பழியை உருட்டி தள்ளுறீங்களே, நீங்கள் இந்த நிலைமையில் இருக்க உங்களை குணமாக்க என் அன்னை கோயிலாக போனாரே, இதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சு அப்படின்னு வந்து செய்ய நேரம். ஏண்டி உன்னை ஏமாற்றிட்டு இருக்கான், ஆனால் வந்து என் நிலைமைக்கு அவன் தான் காரணம்னு அவனுக்கும் நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் கணேசனை. டே பிரகாஷ் வேண்டாம் அப்படின்னு வந்து ஜனகம்மா சொல்ல நேரம். அம்மா என்னோட நிலைமைக்கு தங்கச்சி புருஷன் தான் காரணம்னு நீ இவ்வளோ காலம் நினச்சிட்டு இருந்தால, உண்மை தெரிஞ்ச பிறகு ஏமா இவரை சும்மா விட உண்மையில இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்ல நேரம். இவ்வளவு நாள நான் வந்து என் ஜெயாவை வெறுத்துட்டு இருந்தேன், ஆனா இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சுட்டு அவளோட புருஷனும் காரணம் இல்லை, என்ன மன்னிச்சிரு ஜெயா அப்படின்னு வந்து நம்ம ஜானு வந்து ஜெயா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அப்பா நல்லா தான் இருக்காங்க, ஆனா அப்பாவுக்கு இந்த நிலைமைக்கு நம்ம தான் காரணம், நீ என் மனசுல ஒரு குற்ற உணர்வு இருக்கு அப்படின்னு வந்து சிவி சக்கரவர்த்தி குற்ற உணர்வால தவிக்க நம்ம தமிழ் அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து சேர்த்து வைக்கிறாங்க. அதோட வந்து அப்பாவும் பையனும் கெட்டி பிடிச்சி வந்து அழுத பாச போராட்டத்தில் வந்து இணையிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம அப்பாவின் நிலைமைக்கு காரணமான அந்த கணேசன் இந்த வீட்டில் ஒரு நொடி கூட எங்கள் வீட்டு உப்பை தின்னுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து விரட்டி தள்ளுறாங்க நம்ம சிவியும் ஜானுவும்.